ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமி கார்டன். தூதுவளை, சிங்கவல்லி, அருளகம், தூதுணை என பல பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய தூதுவளையை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது மருத்துவமும் மகத்துவமும் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இந்த செடியில் நிறைய முட்கள் நிறைந்திருக்கும். இதோட இலைகளையும் ஃபுல்லாக முட்கள் இருக்கும். ஆனாலும் பூரண சுகத்தை தரும் நம்முடைய நண்பனாகும். பக்கத்தில் வேலிகள் இருந்தால் அதை பற்றி கொண்டே கடகடவன வளர்ந்து விட. இப்பொழுது இதனுடைய பயன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். தூதுவளை இலைகள் 4 எடுத்து அதோடு சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தோன்னா இருமல் குணமாகுங்க. தூதுவளை இலைகளை தண்ணீர் விட்டு காய்ச்சி குடித்து வந்தால் சளி காய்ச்சல் நம்ம எப்போவுமே அண்டாது. இதை காயகல்ப மூலிகை, கற்பக மூலிகை என்றும் சொல்லுவாங்க. உடலில் வாதம், பித்தம், கபம் 3மே இருக்குது. நம்ம உடம்பில் இருக்கிற வாதம், கபம் இந்த 2ஐயுமே போக்கக்கூடிய தன்மை இந்த தூதுவளை கீரைக்கு உண்டு. அதனால் நாம் இதை தினமும் ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இது சளி, மூக்கடைப்பு, சைனஸ், தும்மல் போன்றவற்றை குணமாக்கும். வறட்டிருமல் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா இருமல் சரியாகும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கும். கல்லீரல் பிரச்சனைகளை சரி செய்யும். இதோட இலை, பூ, காய் அனைத்துக்கும் மருத்துவ குணம் உண்டு. தூதுவளை நோய்களை போக்கும் தூதுவன் என்று சொல்லப்படுகிறது. தைராய்டு பிரச்சனைகளை சரி செய்யும். இந்த தூதுவளை கீரையை நாம் தினமும் உணவில் பயன்படுத்தி நோயற்ற வாழ்வோடு வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.